கோதுமை ரவையை வச்சு ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக இட்லி செய்யலாமா? 1 கப் கோதுமை ரவை எடுத்து அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வறுத்து வச்சிருக்கிற ரவையோடு சேர்த்து 1 கப் தயிர், நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை ஊறுறதுக்காக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுறலாம். ரவை ஊறி சாஃப்ட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு தண்ணி இது ரெண்டும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவு அதில் ஊற்றுங்க. இதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டான கோதுமை ரவை இட்லி ரெடி.